டட் 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 டட். அண்ணே. என்னப்பா? அண்ணே, மரத்தை வெட்டாதீர்கள். நீ யாருப்பா சொல்றதுக்கு? அப்போதானே எனக்கு கூலி கிடைக்கும். என்ன அண்ணே அழுகிறீர்கள்? ஒன்னும் இல்ல தம்பி, பக்கத்தில் ஊரில் ஒரு அண்ணை மரத்தை வெட்டி கொண்டிருந்தார் தம்பி. என்ன அண்ணை மரத்தை தானே வெட்டினார்? உன்னையாய் வெட்டினார்? என்ன தம்பி ஆயிடுச்சு? எதற்கு மரத்தை வெட்டியிருந்தார்கள்? மரத்தை வெட்டுறது எந்த தப்பி இல்லை, எல்லாருக்கும் சொல்லியிருக்கார்கள். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நம்ம என்ன பண்ண முடியும் அம்மா? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் புரியாது. அப்போ எப்படி சொன்னால் புரியும் அம்மா? அதுக்கு நீ போராட்டம் பண்ணால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அடுத்த நாள் பிறகு. வெட்டாதே 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 மரங்களை வெட்டாதே மரங்களை வெட்டாதே 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 மரங்களை வெட்டாதே மரங்களை வெட்டாதே. அப்பா, மரங்கள் எதுக்கு உதவும்? பாட்டி நம்மளுக்கு நிழல் தருகிறது. அப்பா, அது மட்டுமா? பாட்டி பாட்டி, அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. சரிங்க தம்பி. 2 நாட்களில் மக்கள் தூங்காமல் சாப்பிடாமல் போராட்டம் நடைபெற்றது. 2 நாட்கள் பிறகு அரசு மாநிலமும் இருந்து எங்களுக்கு நீதி கிடைத்து இனிமேல் யாரும் நாட்டில் மரத்தை வெட்டக்கூடாது என்று உத்தரவு கிடைத்தது. அண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணே, என்ன வேலை செய்கிறீர்கள்? தம்பி, நான் விவசாயம் தான் செய்கிறேன். சரிங்க அண்ணே, இப்போ நீங்கள் மரங்களை வெட்டுவீங்களா? ஐயோ, நான் தப்பு மட்டும் செய்ய மாட்டேன். நீங்கள் மரத்தை பத்தி நிறைய சொல்ல வந்தீர்கள், ஆனா நீங்கள் சொல்லவில்லை. அண்ணே, இதோ நான் சொல்கிறேன், இப்போவே கேளுங்கள். மரங்கள் நமக்கு நிழல், பழங்கள் மற்றும் சுத்தமான காற்றை வழங்குகின்றது. இவை மண் அரிப்பை தடுத்து மண்ணின் சத்துக்களை அதிகரித்து மற்றும் வெள்ளத்தை தடுத்து உதவுகின்றது. மேலும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிவிட்டு வனவிலங்குகளுக்கு உதவிட்டு அழிந்து புயல் காற்றை கட்டுப்படுத்தி பல உபயோகமான பார்ட்டிகளை எடுத்துக்காட்டு பருத்தி, காகிதம் மரத்துக்கள் நமக்கு தருகின்றன.